என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் இருந்து உனக்கு வந்திருக்கின்ற ஒரு செய்தி. என் குழந்தையே, உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சனை வருவதற்கு முழுக்க காரணம் குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு நீ சென்றதுதான். குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு நீ சென்று வந்ததுதான் இன்று துரோகியினுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்வதில் எப்பொழுதும் நீ நல்ல மாற்றங்களை அடையும் இந்த நேரம் உனக்காக என்றும் நான் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன் தாயின் அன்பு உன்னை தொடர்வதையும், எந்த நாளிலும் இந்த தாயின் அன்பு உன்னை தேடி வருவதையும் நீ எப்பொழுதுமே முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களும், நீ கைவிட்ட விஷயங்களும் இனிமேல் என்னவாக மாறுமோ என்று நீ நினைக்கும் நேரம் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் உருவெடுத்து நின்றது. இந்த துரோகத்தை கண்டு என் பிள்ளை கதிகலங்கி நின்று கொண்டிருந்தாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு எப்பொழுதும் வேண்டிய ஒன்றை சரியாக சொல்லித் தரும்படி நீ எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை உண்மையோடு எதிர்கொண்டு வாழ்ந்துவிட துணிந்து நின்றாய் என்பதனையும் மறக்காதே. எவ்வளவு துரோகம் வந்தாலும், எவ்வளவு மாற்றம் வந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த நிலையிலும் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற ஓர் எண்ணம் என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இனிமேல் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ, இதை எப்படி நாம் உணரப் போகிறோமோ என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் முழுக்க மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. என்ன வேண்டும் என்று சொன்னாலும், ஏது வேண்டும் என்று சொன்னாலும் நீ நினைத்தது போல பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் நடத்துவேன் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதில் நீ கட்டாயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இன்றோடு இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் நடத்துவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து சொல்வதை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. துரோகியின் இல்லத்தில் ஒரு சம்பவம் நடப்பதற்கு நீ இந்த இடத்திற்கு சென்றதுதான் காரணம் என்று அம்மா அடித்துச் சொல்கிறேன். அப்படியானால் அந்த இடம் எந்த இடம் என்பதனை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை உனக்குள் உருவாக்கும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் இனி எந்த நாளிலும் உன்னை தேடி தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது எல்லாமும் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நான் சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா? இத்தனை நாளும் அம்மா உன்னை கண்காணித்து வந்ததும், உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி தந்ததும், உன்னை மீட்டெடுக்க நான் முடிவெடுத்ததும் உனக்கு நன்கு தெரியும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் புரிந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட தயாராக இருக்கிறாய் அல்லவா? அத்தனை இடத்திலும்
உனக்கு வெற்றி கிடைக்க எப்பொழுதும் நீ உறுதியோடு போராட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த நேரத்திலும் நீ செய்யச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க உனக்கு சரியாகச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களோடு நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு ஏற்ற விஷயங்களையும் உனக்கு ஏற்ற பலன்களையும் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நான் துணை இருந்த பொழுது என் பிள்ளை, நீ எதற்காகவும் நினைத்து இனி வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டு மொத்தமாக இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லி புரிய வைக்கும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லி தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. கலங்கி நின்று என் பிள்ளை தயங்கிய பொழுதெல்லாமும் இவர்கள் உன்னை எந்த அளவில் வைத்து காயப்படுத்தினார்கள் என்பதனை நான் அறிவேன். உனக்கு எந்தெந்த சோதனைகளை எல்லாமும் இவர்கள் கொடுத்தார்கள் என்பதனையும் நான் அறிவேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்கின்ற இந்த தெய்வம் முழுக்க இனி உன்னை தேடி தொடரும் அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்தது என்னவென்று நான் அறிவேன். இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு தந்திட்ட விஷயங்கள் என்னவென்பதனை நான் அறிவேன். இனி நடக்கும் விஷயங்களை நீ நல்லபடியாக உன்னுடையதாக மாற்றுவதற்கு உனக்கு நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த நேரமும் தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த காலமும் இனி எந்த நாளும் நீ விரும்பியது போல உன் விருப்பம் போல அத்தனையும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? கலங்காமல் இரு. அம்மா உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்வாய். தயங்காமல் இரு. இந்த தெய்வம் உன்னோடு வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா துணையிருந்து உனக்கு சொல்வதில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக மாற்றி கொடுப்பதை நீ என்றுமே தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டால் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. அம்மா நல்லதைத்தான் சொல்வேன். ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளைத்தான் நான் எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. உடனிருக்கும் தேவைகளோடு இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்டு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. உன்னை தொடரும் இந்த தேவைகளை எல்லாமும் நீ நம்பிக்கையோடு புரிந்து கொண்டிரு. நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நான் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக சொல்லும் இந்த காலம் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் உண்மைகளை நீ எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொள். எந்த நாளும் எந்த நேரமும் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா என்பவள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாமும் என் பிள்ளை இதற்கெல்லாமும் நீ கலங்குகிறாய். அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் வராகி தேவியும் பிரத்யங்கரா தேவியும் நிலையாக நிலைத்து நிற்கிறார்கள் என்று. இவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை நான் அடித்துச் சொல்லும் பொழுது உனக்குள் என்ன கவலை? வராகியும் பிரத்யங்கராவும் ஒரு இல்லத்தில் இருந்து விட்டார்கள் என்றால் சிங்க முகத்தை உடையவளும் காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவள் ஒருவரின் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த இல்லத்தில் எப்பொழுதும் ஆபத்து என்பது தொடர்கதையாக இருக்காது. அவை எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக முடியும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் காலமும் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருந்து சொல்வது போல நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உனக்கு துணையாக வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லச் சொல்ல இனி எல்லாமும் உனக்கு நடக்கட்டும். நான் வருகின்ற நேரத்தில் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும். எதிர்பார்த்து நின்று நாம் என்ன நினைக்கிறோமோ
அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனை காலம் இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் நிற்பதும் உனக்காக நான் வருவதும் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீரும். எந்த நேரத்திலும் பிரத்யங்கரா உனக்கு துணை வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நிலையில் உனக்குரிய நம்பிக்கையை எல்லாமும் கொடுத்து உன்னை நன்மதிப்போடு நான் வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளிலும் நீ நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் புரிந்து கொண்டு தெய்வம் கொடுப்பதை என்னவென்று ஏற்றுக்கொண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாமும் சேர்த்து வைத்த பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் வருவது போல இனி என்றும் உனக்கு நல்மாற்றங்கள் தருவதை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனை மறக்காதே. என்னதான் நடக்கிறது என்பதும் ஏதுதான் நடக்கிறது என்பதும் என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதும் நல்லபடியாக தெரிய வரும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா காலம் முழுவதும் உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக இந்த தெய்வம் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொண்டு உனக்குள்ளேயே நின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். எதையுமே யோசித்து நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி அம்மா சொல்வது போல நான் பலமுறை உன்னை போகச் சொன்ன ஓரிடத்திற்கு நீ சென்றிருக்கிறாய். பலமுறை நான் இந்த இடத்திற்கு செல், உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொன்ன ஓரிடத்திற்கு நிச்சயமாக நீ சென்றிருக்கிறாய். அந்த இடம் எந்த இடம் தெரியுமா என் குழந்தையே? அதுதான் உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி. உன்னுடைய குலதெய்வத்தை தேடி நீ சென்றிருக்கின்ற அந்த இடத்தில்தான் நிச்சயமாக உனக்கு ஓர் நல்லது நடந்திருக்கிறது. உன் குலதெய்வம் உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு இன்று உனக்கு எதிரான ஒவ்வொரு துரோகிக்கும் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் உன் குலதெய்வம் நடத்த தொடங்கிவிட்டது. இதற்கு மேலும் உன் துரோகியை விட்டு வைப்பதாக இல்லை. உன்னுடைய குலதெய்வமானது இதற்கு மேலும் உன்னுடைய குலதெய்வம் துரோகியினுடைய இல்லத்தில் எதையும் விட்டுவிடுவதாக இல்லை. எந்த விஷயத்தை நடத்த வேண்டுமோ அந்த விஷயத்தை சரியாக நடத்தி உன் வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர துணிந்து விட்டார்கள். இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்ற பொழுது, இது போன்ற ஒரு செய்தி கிடைக்கும் என்ற பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே ஓர் நாள் வந்து சேரும் என்பதுதான் உண்மை. நீ உன் குலதெய்வத்திடம் வைக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். பல சந்தோஷங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் சொல்லி தெரிய வைக்கும். அதுபோலத்தான் இப்பொழுது நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன்னை சுற்றி வரும் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த துரோகங்களை எல்லாமும் அழிக்க வேண்டும். உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இந்த பிரச்சனை இருக்கிறது எனும் பொழுது அதனை முதலில் சரி செய்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் உன் குலதெய்வம் இந்த காரியத்தை செய்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்.
உனக்கு நான் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகு இந்த விஷயங்களை எல்லாமும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நான் நடத்த நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி நிச்சயமாக உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு மிக பெரிய வெற்றியையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நடக்கும்படி எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இனி நிச்சயமாக என்றும் உனக்கு நம்பிக்கையை பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு ஏற்ற விருப்பங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கை இனி உன்னை சந்தோஷமாக உருவாக்கும். உன் குலதெய்வத்தின் சன்னதிக்கு நீ சென்ற பிறகு, உன் குலதெய்வத்தினுடைய அருளை நீ பெற்றுவிட்ட பிறகு இனி உனக்கு என்றும் வெற்றியின் முகம்தான் இருக்கும். என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றிதான் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை நான் என்றும் உனக்கு சொல்லும் பொழுதும், நல்ல விஷயங்களை என்றும் உனக்கு நான் உணர்த்தும் பொழுதும் இனி நீ அதனை எல்லாமும் புரிந்து கொண்டாய் அல்லவா? நம் குலதெய்வம் என்றுமே நமக்கு நல்ல விஷயங்களை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த புரிதலோடு உனக்கு ஏற்பட்டிருக்கும் பல உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வரும். எந்த நாளிலும் தெய்வம் சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை இனி வரும் காலங்களை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தினால் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும், எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும். எதையுமே இந்த தெய்வம் சொன்னதாக நினைக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முதலில் சரியாக புரிந்து கொள். ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகு. எதிலுமே ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கப் பெறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் ஒரு மாற்றம் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி எல்லா நாளிலும் உனக்குள் கிடைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பதையும் நீ உறுதியோடு தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு சில நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொன்றிலும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எப்பொழுதும் போல அம்மா உனக்காக துணை இருப்பாள் என்பதனை நம்பு. உன் தேவை என்னவோ அதில் உனக்கு நான் உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் எல்லாமும், இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை என்னவென்று உணர்ந்து உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை மாற்றி வருவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த மாற்றமும் இனி உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. தெய்வம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடத்தி கொடுக்கப்படுவதை நீ தெரிந்து கொள்வாய். தாயின் நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் நல் மாற்றத்தை தருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. தவித்து நிற்காமல் தயங்கி நிற்காமல் உன் குலதெய்வத்தை மட்டும் கையெடுத்து வணங்குவதை நிறுத்தாமல் இரு. நிச்சயமாக
நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் உன் குலதெய்வத்தால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.